சந்தியா ஜானகி சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்கு. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு தாங்க. நம்ம கதிர் வந்து அப்படியே கேஷுவலா வந்து பைக்கை தொடச்சிக்கிட்டே இருக்காங்க. மாயா வந்து சீனிக்கிட்ட வந்து பேசுறாங்க. காலேஜில் என்னை கொண்டு போய் விட போறியா இல்லையா? நீ வந்து எங்கள் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன்ட்ட. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நான் எதுக்கு உனக்கு உதவி பண்ணணும்? பாஸ்ட்டை பற்றி பேசாத, ப்ரெசென்ட்டை பற்றி பேசு. நீ எப்படி வேணாலும் நினச்சிக்க. நான் உன்னை எதுக்கு வந்து கொண்டு போய் விடணும்? நீ தான் வந்து ரொம்ப கோவமாக இருக்கியே, சொல்கிற பேச்சே கேட்க மாட்டேங்கிற. என்ன பண்ணலாம்? சீனுவை வந்து கொஞ்சம் சம்மதிக்க வைக்கணும்னா கதிரோட பைக்கில் போகிறோன்னு சொல்லி சும்மா சொன்னால் கண்டிப்பாக வந்து சீனு வந்து அவனே பைக்கில் கொண்டு போய் விட்டுருவான்னு சொல்லி அந்த இடத்துல சும்மா தான் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறாங்க நம்ம மாயா. கதிர் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, பார்த்தா தெரியலையா பைக்கை தொடச்சிக்கிட்டு இருக்கேன். உடனே கதிர் வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. உங்கள் 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆல்மோஸ்ட் நடக்க போகுது. நிச்சயதார்த்தத்துலேருந்து எல்லாம் இப்போ தான் பேசி முடிச்சிருக்காங்க, ஃபைனல் பண்ணியிருக்காங்க. சீனு தேவையில்லாமல் வந்து பிரச்சனையாக்கி நீயே வந்து மாயாவை மிஸ் பண்ணிடாதங்கிற மாதிரி கதிர் சொல்லியும் கூட, உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போடா. சரி, அட்வைஸ் பண்ணால் இங்கே யாருக்கு பிடிக்குது? எவனுக்குமே பிடிக்கிறதில்ல. காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. இதுவே சாருக்கும் உனக்கும் கல்யாணம்னா, ஐயோ மாயா இல்லையேங்கிற மாதிரி வருத்தப்பட்டுட்டு இருக்குது. இப்போ மாயா அவனோட மனைவியாக போகிறான்னு தெரிஞ்சவனும் வந்து இவ தான் மனைவியாக போகிறான்னு சொல்லி அலட்சியமாக இருக்கிறது. எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. நமக்கு தெரிஞ்சது யாருக்கும் தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு கதிர் மாட்டுக்கு அங்கேருந்து போகலான்ட்டு இருக்கிறப்ப மாயா வந்து பேசுகிறாங்க. நீ ஃப்ரீயாக தானே இருக்க? ஆமாம், நான் சும்மா தான் இருக்கேன். ஏன் என்னோட உதவி எதுவும் தேவையா உனக்குங்கிற மாதிரி கேட்டோன்னே, என்னை காலேஜில் கொண்டு போய் வந்து ட்ராப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி மாயா வந்து கேட்டோன்னே, அப்படியே மேலே பார்த்துட்டு தலையெல்லாம் கோத்துக்கிட்டு அப்படியே வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏய் அவன் என்ன சொன்னான்னு நீ சிரிக்கிற? என்னோட கடமை மாயா, நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன். இதுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சிரிச்சுக்கிட்டே பேசும்போதே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சீனுவே பார்த்துட்டு இருக்காங்க. ஓ, நான் இல்லைனா இப்போ அவன் கூட பைக்கில் போகலான்னு முடிவு பண்ணிட்டியா? அப்போ நான் முடிவு பண்ணிட்டு தானே இது மாதிரி கேட்குறேன். உனக்கு தான் அவன் தான் காத்துட்டு இருக்கான்ல. அவன் பைக்கில் போனாலும் சரி, இல்லை எங்கே போனாலும் எனக்கு கவலையே இல்லைங்கிற மாதிரி அவங்க மட்டும் சொல்லிட்டு வந்து போகிறாங்க. கூடிய சீக்கிரம் அவன் மனசை நான் மாற்றவும் விட மாட்டேன்னு சொல்லி க்யூட்டாக அழகாக வந்து மாயா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே வந்து கதிர் பைக்கில் வந்து ஏறி உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. நீ இப்போதைக்கு மட்டும் தான் என் பைக்கில் வந்து ஏறுறியா? இல்லை என் மனசில் நீ தான் வரப்போறியா? அப்படின்னு சொல்லி கதிர் வந்து காமெடியாக வந்து கேட்குறாங்க. மாயாவும் சிரிச்சுக்கிட்டே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. உனக்கு ஒரு வேலையே இல்லை. எங்கே பிரச்சனை நடக்கும், எங்கே அவனை தூக்கிட்டு நம்ம அந்த சீட்டில் உட்காரலாம் தான் நீ நினச்சிக்கிட்டு இருக்க. ஆமாம் மாயா, அஃப்கோர்ஸ் அப்படி இருந்தால் தான்மா வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். யாருக்கு வேணால் எப்போ வேணாலும் சான்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி அவர் காமெடியாக பேசுகிறாங்க. நீ இப்போ சிரிச்ச முகமாக காமெடியாக தான் பேசிகிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை பற்றி தான் எனக்கு ஃபுல்லாகவே தெரிஞ்சிருச்சேங்கிற மாதிரி தான் மாயா வந்து பேசுகிறாங்க. நாங்கள் 2 பேரும் எப்படி தான் கோவப்பட்டாலும் சரி, கோவப்படாட்டாலும் எனக்கு அவன் தான், அவனுக்கு நான் தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க அந்த இடத்துல. அவனை நான் கல்யாணம் பண்ணலன்னா ஆயுசுக்கு நான் கல்யாணமே பண்ண மாட்டேன். ஏன்னா எங்கள் 2 பேரோட பாண்டிங் அது மாதிரி. அது சொன்ன வார்த்தை இல்லை, நான் கூட பெரியப்பா சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு என் மனசை வந்து மாற்றிக்கிட்டு சீனுவை நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். ஆனால் சீனு வந்து ஒத்த காலில் நின்னா, மலை மேலலாம் ஏறி போய் நின்று எனக்காக வந்து ஏகப்பட்ட விஷயம்லாம் செஞ்சுருக்கான். நிச்சயம் அவனை நான் கைவிட்டுற மாட்டேன். அவனை நான் வம்பிழுப்பேன். அது என்னோட உரிமை, கடமைங்கிற மாதிரி சூப்பராக பேசிகிட்டு இருக்காங்க. நானும் சும்மா தான் பேசிகிட்டு இருக்கேன். ச்சே, ஒரு 2, 3 மாதத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன். தன மனசில் நான் வந்து இடம் பிடிச்சிருப்பேன். ச்சே, இது மாதிரி ஒரு சூழ்நிலை கிரியேட் ஆகிருக்காதுங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க. சரிடா, ரைட்டு போ, நீ தெளிவாக தான் இருக்க. இப்போ நான் வந்து கருத்தை சொல்லி முடிச்சிட்டேன்னொன்னே தனம் பக்கம் போக ஆரம்பிச்சிடுறியா? ஆமாம், சான்ஸ் எங்கேயாவது கிடைக்குதான்னு நானும் பார்த்துக்கிட்டே இருக்கணும்ல. நானும் எத்தனை நாள் தான் சிங்கிளாகவே இருக்கிறது? உன்னை வந்து காலேஜில் ட்ராப் பண்ணுறதுக்கு நான் வரேன். என் மனசில் இருக்கிற தேவதையை பின் சீட்டில் உட்கார வச்சுட்டு ட்ராப் பண்ண வேணாமா? அந்த தேவதை யாருக்கண்டா? அது தனமாக கூட இருக்கலாங்கிற மாதிரி காமெடியாக பேசுகிறாங்க. டேய், இதை பார்த்தா காமெடியாக பேசுகிற மாதிரி தெரியலையே. யாருக்கு தெரியுமாயா? ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்கும்போ அங்கே வந்து போய் உட்காந்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, ஏய் பாரேன், அங்கே கார்த்திக் சார் இருக்காரு, உன்னை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேங்கிற மாதிரி சொன்னோன்னே கார்த்திக் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. இவரை பார்த்தோன்னே வந்து கார்த்திக் எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் வருது. அப்படியே பேரதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க. இதனால எதுவும் புது வில்லங்க வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி யோசிக்கும்போது, இவர் யார் சார்? நீங்கள் தானே தனாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, வாழ்த்துக்கள்ங்கிற மாதிரி கை கொடுத்தோன்னே கதிர் வந்து கை கொடுக்குறாங்க. ஆனால் அந்த பக்கம் கார்த்திகிட்டேருந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸும் வரவே இல்லை. அவங்க கை கொடுக்கவே வந்து யோசிக்கிறாங்க. சார் கை கொடுத்தா கொடுக்க வேண்டியதானேன்னு சொன்னோன்னா அப்படியே கை கொடுக்குறாங்க. யாருமாயா இது? தனத்தை பற்றி என்னை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க ரகுராமோட தங்கச்சி பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போனா தனத்துக்கு முறை பையன் போல இருக்கே, நம்மளை பற்றி இருக்கிற விஷயம்லாம் வெளியில் தெரிஞ்சிச்சுன்னா இவன் தாலி கட்டிடுவான் போல இருக்கேங்கிற மாதிரி தான் பாட்டமாக யோசிக்கும் போதே, சார் நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன், சென்னையில் நம்ம எங்கேயாவது மீட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொன்னோன்னே சின்னதாக வந்து ஃப்ளாஷ்பேக் சீன் மாதிரி காட்டுறாங்க. ஆனால் அந்த சீன்லாம் வந்து எதுவும் தெரியாத அளவுக்கு காட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா கார்த்தி வந்து எங்கேயோ வசமாக வந்து சிக்கி எல்லாருக்கிட்டையும் அடி வாங்குற மாதிரி அந்த சீன் வந்து இருக்கு போல இருக்குது. இதில் வந்து கதிருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அந்த இடத்துல வந்து கதிர் இருந்திருக்காங்க. ஆனால் கார்த்தியோட முகம் வந்து சரியாக வந்து ஞாபகத்துக்கு வரல. இதை மாதிரி யோசிச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல. இல்லையே, இவரை எங்கேயோ பார்த்துருக்கோமே, எங்கே பார்த்துருக்கோம்? சரி, மாயாக்கும் சீனுக்கும் சட்டுப்புட்டுன்னு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ண சொல்லணும்னு சொல்லிட்டு
ரகுராம் முன்னாடி வந்து மாசா வந்து நிற்கிறாங்க நம்ம கதிர். அடுத்தது என்ன செய்ய போகிறீங்க? ஏன்டா உனக்கு தான்டா அடுத்தது கல்யாணம். ஆல்ரெடி 2 கல்யாணம் வந்து பெண்டிங்கில் இருக்குது. அதுக்கு ஏதாவது ஒரு வேலை பார்த்து வச்சிங்களா? எடா சொல்கிறா தான் பேசி முடிச்சாச்சு. பேசி முடிச்சாச்சுன்னா என்கேஜ்மெண்ட் பண்ணணும், நிச்சயதார்த்தம் பண்ணணும். நீங்கள் எதுவுமே செய்யலை. அடுத்து என்ன பண்ணணும்? திருமண தேதி வந்து குறிக்கணும். மேரேஜுக்கு அடுத்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கணும். எதுவுமே நீங்கள் தான் செய்ய மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது, எதுக்குடா மாறி மாறி சொல்லிகிட்டு இருக்க? பின்ன ஏதாவது ஒன்று பண்ணணுமா இல்லையா? ஃபங்க்ஷன் வச்சா தானே வீடு வந்து கலகலப்பாக இருக்கும். இன்னும் ஒரு 2 மாதம் கழிச்சு தேதியெல்லாம் குறிக்கணுமா இல்லையா? கல்யாண தேதியெல்லாம் குறிச்சா தானே அதுக்கேற்ற மாதிரி பரபரப்பாக இப்போலேருந்து ஓடுனா கலகலப்பாக இருக்கும்ல வீடு ஃபுல்லாக. டேய் வீடு ஃபுல்லாக இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறல்ல, அதுவே எனக்கு ஹாப்பியாக இருக்குது. கூடிய சீக்கிரம் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம ஜானகி. உடனே வந்து ஏன் அத்தை நான் நல்லா இருக்கிறது பிடிக்கலையா? சீனு வாழ்க்கையில் இப்போ மாயாங்கிற ஒருத்தி வந்து என்ன பிரச்சனை பண்ண போகிறா? சீனு இது வரைக்கும் வந்து கம்பீரமாக வந்து போயிட்டுருக்கான். கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் அவன் எதுக்கு எடுத்தாலும் மாயா கிட்ட பெர்மிஷன்லாம் கேட்கணும். இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி காமெடியாக பேசும்போது, கூடிய சீக்கிரம்டா ஒன்றையும் வந்து ஒருத்திக்கிட்ட வந்து பிடிச்சி கொடுக்குறேங்கிற மாதிரி அந்த இடத்துல காமெடியாக வந்து சொல்லிட்டு இருக்கிறப்ப கீழே வந்துடுறாங்க நம்ம கதிர். எல்லாரும் எங்கேயும் வெளில போகாதீங்க, முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறாங்க. எந்த விஷயம் அப்படின்னு சொல்லும்போது ரகுராமும் ஜானகி வந்து பின்னாடியே வந்துகிட்டு இருக்காங்க. கல்யாண விஷயம்தான். ஏய் பாடுறா உனக்கெல்லாம் யார்ரா பொண்ணு தரப்போறா? உனக்கும் கல்யாணமா? அந்த பொண்ணு யாருன்னு நான் பார்த்தே ஆகணும். அந்த பொண்ணு யாரா அப்படின்னு சொல்லி நீதாங்கிற மாதிரி சொல்லலான்னு வராங்க. அந்த இடத்துல ஜானகியும் நம்ம ரகுராமையும் பார்த்தோன்னு வந்து அமைதியாகிட்டாங்க. அந்த இடத்துல எனக்குன்னு ஒருத்தி பிறக்காமையாக இருந்திருப்பா, அவளை கூடிய சீக்கிரம் நான் வந்து பார்க்க தான் போகிறேன். இங்கே கூட எங்கேயாவது இருக்கலாங்கிற மாதிரி இக்கு வச்சு பேசுகிறாங்க. ஐயோ அப்பா முன்னாடியே இப்படி கலாய்க்கிறானேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஒட்டுமொத்த குடும்பமும். ஏதோ கல்யாண விஷயத்தை பற்றி பேசணும்னு சொன்னதாக கதிர் வந்து சொன்னாப்புல. எந்த விஷயம்னு? மாயாக்கும் சீனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் முடிவு பண்ணிட்டோம்ல. கூடிய சீக்கிரம் வந்து இந்த மாதத்துக்குள்ளேயே வந்து நிச்சயதார்த்தம் பண்ணிடலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது நிச்சயதார்த்தமா? அதுக்கு என்ன அவசரம் அப்படின்னு பத்மாலேன்னு எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பேசி முடிச்சாச்சு. அடுத்து நிச்சயதார்த்தம், படிப்பு முடிஞ்சோன்னா கல்யாணம். இதை பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம்மா இப்போலேருந்து வேலை பார்த்தா மட்டும்தான் கூடிய சீக்கிரம் இவங்களுக்கு எல்லா வேலையும் வந்து கரெக்டாக வந்து சிறப்பாக வந்து செய்ய முடியும். மண்டபம் பிடிக்கணும், மண்டபம் அவைலபிலிட்டியாக இருக்கான்னு பார்க்கணும், பத்திரிக்கை அடிக்கணும், பத்திரிக்கை வந்து என்ன மாதிரி என்ன சைஸ் என்ன டிசைனில் வந்து அடிக்க போகிறோன்னு பார்க்கணும். ஊருக்கு போயிட்டு ஒவ்வொருத்தரையும் வந்து நேரில் கூப்பிட்டா மட்டும்தான் வருவேன்னு சொல்லி நம்ம சொந்தக்காரங்கெல்லாம் அடம் பண்ணுவாங்க. அவங்களையும் வந்து சமாளிக்கணும்ல அப்படின்னு சொல்லும்போது, சரி கூடிய சீக்கிரம் எல்லாமே பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். உடனே இந்த விஷயத்தை வந்து சுத்தமாக வந்து பத்மானாலையும் சாருமதினாலையும் பார்வதினாலையும் ஏற்றுக்கவே முடியல. எல்லாரும் வந்து கலைஞ்சு போகிறாங்க. ஆனால் சீனு மட்டும் கல்யாணம்னு சொன்னப்போ வந்து உம்முனே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா எனக்கு ஏற்ற சரியான ஜோடி நீ இல்லைங்கிற மாதிரி சீனு வந்து யோசிக்கிறாங்க. ஏன்னா அவங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கலையா. பார்த்துக்கங்க எப்படியெல்லாம் சீனு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு. ஆப்போசிட்டில் மாயாவுக்கு வந்து சந்தோஷம் தாங்கலை. கல்யாணங்கிற சொன்ன ரகுராம் அந்த வார்த்தை தேதி குடிக்கணும் என்கேஜ்மெண்ட் பண்ணணுங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்களுக்கு சந்தோஷம் ஆனந்தம் வந்து தாண்டவம் ஆடுது நம்ம மாயா ஃபேஸில். அவ்வளோ சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. சாருமதிக்கு இதை பார்த்தோன்னு வந்து அந்த இடத்துல வயிறெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருது. என்ன இவ இப்படியெல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கா, இதை பார்த்தா என்னால் ஜீர்ணிக்கவே முடியலையே, உன் சிரிப்பை கூடிய சீக்கிரம் வந்து நான் போக வைக்கிறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சாருமதி வந்து மனசில் கேவலமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. மகாலிங்கம், பசுபதி, புவனேஸ்வரி 3 பேரும் வந்து இது மாதிரி தேதி குடிக்க போகிறாங்க. இனிமேல் எதுவும் பண்ண முடியாது. சீனோட கடையை கூட நான் தான் இது மாதிரி பண்ணேன், கடைசியில் இது மாதிரி ஆயிடுச்சேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போது எதுவும் பண்ண முடியாதாங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க 3 வில்லன்களும். வெயிட் பண்ணி பார்ப்போம்.